உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாங்க, உங்களுடைய பலவீனங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். நமக்கு தெரியும். ஆனால் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னும் நம்ம நல்லா கவனித்து கேட்கும்போது, ஓ இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல, இதெல்லாம் மாற்றிக்கிட்டா லைஃப் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட ரீடிங்காக தான், ரொம்ப ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ரீடிங்காக தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண போகிறீங்க இன்றைக்கி. அது ஏன்னு நான் சொல்கிறேன். பட் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குங்க. வீக்னஸே இல்லை, நான் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த் தான், நெகட்டிவிட்டி என்கிட்ட எதுவுமே ஃபுல்லாக சொல்கிறவங்களே கிடையாது. இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். அப்போது இந்த மாதிரி ஒரு ரீடிங் பார்க்கும்போது உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியும் போது நான் நிறைய கேள்விகள் இந்த ரீடிங்கில் கேட்க போகிறேன். கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இனிமே தான் பார்க்கணும். பட் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்ப்போம் இல்லையா, கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் ஒரு வீடியோவே நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்து நமக்கு பதிலும் இருந்தால் நிறைய பேருக்கு டைப் பண்ண பிடிக்காது, இல்லை டைப் பண்ணணும்னு தோணாது, இல்லை ரொம்ப ஷையாக இருப்பாங்க. பட் அவர்களுக்கு அந்த கேள்வி மனசில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன், ஓகே இதெல்லாம் என் வீக்னஸ், நான் இதெல்லாம் இப்படி கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, இல்லை இதெல்லாம் தான் என் வீக்னஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், படிக்கிறவர்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுங்கள், அப்புறம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பேரோட வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும்ன்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். உங்களுடைய வீக்னஸ் என்னவா இருக்கும் யோசிங்க. யோசிச்சுட்டு அந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் ஏதேனும் 1 செட் ஆஃப் கார்ட், 1 இல்லைனா ஏன் 2 செட் ஆஃப் கார்ட்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங்கை கேளுங்க. எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குங்க, ஒன்றும் இல்லை, நிறைய வீக்னஸஸ் இருக்கும். உங்களுடைய வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? யூ வாண்ட் டு நோ, ரைட்? ஸோ வாங்க இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். உங்களுடைய வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் எந்த பாதையில் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க பார்க்கலாம். உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே ஒரு 4-5 கேள்விகள் நான் கேட்கணும்னு நினச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் கேட்குறது தான். உங்களுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்? முதல் விஷயம். ரெண்டாவது, எதையும் ஆரம்பிக்கிறீங்க ஆனால் அதை முடிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்? இது எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லியே ஆகணும், இல்லைனா இந்த ரீடிங் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை. மூணாவது, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக முடிக்காமல் போகிறது ஒரு பக்கம், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கலைன்னா உடனே அது எந்தில்லை அப்படின்னு நினச்சிட்றீங்க, ஏன்? நாலாவது, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு உங்களை தாழ்த்திக்கிறீங்க, ஏன்? இந்த 4-5 விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெளிவாக புரியும். நான் ஏன் டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, டைப் பண்ணும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படியே பேக் போவோம், திருப்பி எழுதுவோம், திருப்பி பேக் போவோம், திருப்பி டைப் பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். பட் இது உங்களுக்கு தேவை, யூல் ஹாவ் டு டூ இட். சரி, இது ஒரு ஏஞ்சல் ரீடிங் தான், ஏற்கனவே நான் முதலே சொல்லிட்டேன். பட் இதில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்னா, ஏன் உங்களுக்கு ஏன் இல்லை, எது உங்களுடைய வீக்னஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல எனக்கு வந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான கார்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு நினச்சதை பண்ணணுமா, அதை முடிக்க முடியல, நிறைய சந்தேகங்கள், பயங்கள், ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கக்கூடிய எந்த ஒரு உறவும் உங்களுக்கு தெரியல. எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு இடத்துல உங்களை அச்சுறுத்திக்கிட்டும் பயமுறுத்திக்கிட்டுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்திருக்கும். அது நல்ல விஷயங்கள் மட்டும் கிடையாது. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நடக்காமல் போகிறது ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த விஷயம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக உங்களுக்கு அது முடிஞ்சிருக்கும், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு நம்பிக்கையே
இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம். அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்கிறோம்ல, நல்லதோ கெட்டதோ, அந்த கெட்டது நடக்கும்போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்போது இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த சடன் சேஞ்ச், அந்த டக்குன்னு வரக்கூடிய மாற்றத்தை உங்களால் உணர முடியல, அக்செப்டும் பண்ண முடியல. பட் நீங்கள் மாறணும். இது எப்போவுமே இப்படி இருக்க போகிறதில்ல. இன்னமேயும் உங்கள் லைஃப் இப்படியே இருக்கணும்னா நம்ம இப்படியே இருந்துடலாம். பட் நம்ம ஒரு விக்டம் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாதுல்ல. இப்படியே நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் எப்போவுமே இப்படியே நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா எந்த ஃபோர்ஸ் உங்களை இன்னும் புஷ் பண்ணி இது இப்படி இல்லை, உன் லைஃப்பில் இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு யார் புரிய வைப்பா? உங்களுக்கு யார் சொல்லுவா? நீங்கள் ஒரு புது மனிதராக இவால்வ் ஆகி வரணும். எதுக்கு பயம்? நீங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கோங்க. யாரும் உங்களுக்கு தைரியம் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன், பாராட்டுதலாக நம்மளே தான் கொடுத்துக்கணும், தைரியமாக நம்மளே தான் எல்லாம் நம்ம பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ண ஆரம்பிப்போம். அது பியூட்டிஃபுல்லான ஆட்டிடியூடுங்க. அந்த ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வெளியில் காட்டிட்டீங்கன்னா மற்றவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தானாக டியூன் ஆகிப்பாங்க. ஏன் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்கல? வர அதுக்கும் வரேன். முதல்ல மாற்றத்தை பார்த்து பயப்படாதீங்க, மாற்றம் வந்தே தான் ஆகணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், பட் இந்த ரீடிங்கில் அடுத்து நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் விட்டு கொடுத்துட்றது. ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா ஒன்றா விட்டு கொடுத்துட்றீங்க, சரி சரி நீயே பண்ணிக்கோ அப்படின்னு மற்றவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்றீங்க. மற்றவங்க அதை ரொம்ப சாமானியமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அது அவங்களுடைய சாமர்த்தியம். பட் இந்த ப்ராசஸில் நீங்கள் எப்படி ஆயிடுறீங்கன்னா, அகெயின் அந்த ஒரு விக்டம் மைண்ட் செட், ரொம்ப இமோஷ்னலாக உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போதே இப்போ கூட நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்கன்னு தெரிய வருது. உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸை பாருங்களேன், நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்க. இந்த உலகம் எவ்வளோ கன்னிங்னு உங்களுக்கு தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பியூட்டிஃபுல்லுங்க, இன்னும் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கீங்க. எந்த மாதிரியான ஒரு ஹெவினஸ் உங்கள் மனசில் இருந்தாலும் அதை நீங்களே உள்ளே வச்சுக்கிறீங்க, அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை நீங்களே ஓவர்லுக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பதில் கிடைக்காம அப்படியே தள்ளாடும். அந்த இமோஷன் உடம்புக்குள்ளேயே அது சுற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு பதில் கிடைக்கலன்ட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்கும். அமைதி வெளியில இல்லை, அமைதி உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அப்போ இன்னொரு கார்ட்ஸ்ல எனக்கு என்ன வருதுன்னா, உதவி கேளு. இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருக்கு, எனக்கு உதவி செய்யுன்னு புக்ஸ் படிங்க, இல்லை யாரையாவது மனம் திறந்து கேளுங்க, பேசுங்க, இல்லை ஏதாவது சயின்ஸ் கேளுங்க, பிரபஞ்சத்தை எனக்கு சயின்ஸ் வேணும்னு கேளுங்க. ஏன்னா half your work is done when you ask. இப்போ நம்மளே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு உதவி முதல்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியட்டும். யூ ஹவ் கம்யூனிகேட்டட் தட் யூஆர் எக்ஸ்பெக்டிங். எல்லா நாளும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றது அடுத்த விஷயம். வெதர் தே ஹெல்ப் யூ ஆர் நாட், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இதை நீங்கள் செய்யணுங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படி விட்டு கொடுத்துட்டுலாம் போயிடாதீங்க. நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் போராடாத மாதிரி இருந்துடும். அப்போது இல்லையே அவங்க எதுவுமே என்னை கேட்கலையே, அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, இல்லை அப்படின்னு தான் வரும். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் தான். பட் ஒரு சில ஏமாற்றங்கள், வலிகள், எதிர்பார்ப்புகள் உங்களை இப்படி மாற்றிருச்சுன்னு சொன்னால் அது பொய்யாகாது. நிறைய பாடங்கள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கற்பனையிலேயே நீங்கள் வாழ்ந்துடுறீங்க. ப்ராப்ளி அதனால தான் ஆஸ்க் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கார்டு வந்ததோ. நீங்கள் கனவுலேயே வாழ்ந்துடுறீங்க, கற்பனையிலேயே வாழ்ந்துடுறீங்க. அது ரியாலிட்டிக்கு நீங்கள் பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ரியாலிட்டியில் அமைஞ்சால் இன்னும் சந்தோஷம் எவ்வளோ ரெட்டிப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. இது கரெக்டு தானே? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யூஆர் வெரி ஜட்ஜ்மெண்டலுங்க. இதுவுமே ஒரு வீக்னஸ் தான். இவங்க இப்படி தான், அவங்கள பற்றின இம்ப்ரெஷனை அப்புறம் நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. இவங்க இப்படி தான், இவங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனை, ஒரு மோட்குள்ளே வந்துடுறீங்க. அது அப்படி இல்லாமல் இன்னும் பெட்டராக இருக்கலான்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்டல் ப்ராசஸை கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா? அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஒரு நேரம் ஆமான்வீங்க, ஒரு நேரம் இல்லை இப்போ எனக்கு அது தோணலை அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவுமே கொஞ்சம் மற்றவர்களுக்கு ஒரு இடையூறு கொடுக்குற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட் நீங்கள் இன்னும் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். இன்னும் உங்களுடைய அந்த இமோஷ்னல் கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ட் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய பொசசிவ்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை இன்னும் மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இது ஒரு ப்ராப்ளம். ஐம் ஜஸ்ட் ரீஐட்ரேட்டிங்
நீங்கள் யோசிச்சதை நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். இதெல்லாம் தான் உங்கள் வீக்னஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll be more than happy to hear it. அதே மாதிரி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா, நீ வந்து ரொம்ப உயர பறக்கணும். பட் உன்னுடைய உயரம் வந்து மற்றவர்களுக்கு தான் இடையூறாவோ பயமுறுத்தலாவோ அச்சுறுத்தலாவோ இருக்கணுமே ஒழிய உனக்கு அது இருக்கக்கூடாது. நீ போயிட்டே யாருக்காகவும் நீ இறங்கி வராத. உன்னால மற்றவர்களுக்காக ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும், ஒரு எக்ஸாம்பிளா இன்ஸ்பயர் பண்ணி உன்னால வாழ முடியும். அதை பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத. பியூட்டிஃபுல்லான கார்டுங்க. இந்த ஏஞ்சலிக் மெசேஜோட நான் உங்களுக்கு பாய் சொல்ல போறேன். பட் இந்த கார்டு எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, உங்களுடைய வீக்னஸஸ்லாம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. முக்கியமா எல்லாருமே அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கிளியராக சொல்லணும், எது எது உங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் அதுக்கான பதில் இல்லை அதுக்கான ஒரு ரிசல்ட் நான் இன்னை வரைக்கும் பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்குதா? எந்த பக்கம் போனால் நமக்கு வந்து சரியான பதில் கிடைக்கும், நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும், பதிலை விட சரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. யார் யாரை எப்படி பிளேஸ் பண்ணணும், யார் யாரை எங்கே வைக்கணும், எல்லாரையும் நான் வந்து இப்படி ரொம்ப க்ளோஸாக நினச்சிக்கிறேனே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இதுவுமே உங்கள் வீக்னஸ் தான். இப்படி நான் நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண போகிறீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறது எனக்காக இல்லை. நீங்கள் ஒரு தடவை டைப் பண்ணி அப்படியே டிலீட் பண்ணி திருப்பி டைப் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து, யாரையோ ரொம்ப நம்புனீங்க, ரொம்ப நம்புனீங்க. பட் அவங்க வந்து உங்களை தாழ்த்தியோ இல்லை உங்களுக்கு தேவையான இல்லை உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மரியாதையை உங்களுக்கு கொடுக்கவே இல்லையோ, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எழுதுங்க. ஏன்னா உங்கள் காதை பார்க்கும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் யாரையோ ரொம்ப நம்புனீங்க, பட் அவங்க வந்து உங்களை அப்படியே உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ், அங்கே உங்களுக்கு ஒரு அமைதி கிடச்சிது. பட் அங்கே உங்களுக்கு தேவையான பதிலுக்காக நீங்கள் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜில் அமைதி போதும், எனக்கு இனிமேல் பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு பதில்களும் கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது. அண்ட் இப்போ ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. இல்லை பரவாயில்ல நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒதுங்கிட்டீங்களோ? இவ்வளோ விஷயங்களும் உங்கள் காதில் நான் பார்க்குறேன். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் இவ்வளோ விஷயங்கள் நான் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி உங்களோட ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன பண்ணலாம், உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் டைப் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாத ஒரு மனநிலையில் இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு எது சேலஞ்சு, எது சரியான விஷயம், என்னை சுற்றி என்ன நடக்குது, எதுக்காக எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யார் ஒப்பீனியனை நான் கன்சிடர் பண்ணணும், யார் சரி யார் தவறு, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கீங்க. கரெக்டா? உங்கள் காட்சை பார்க்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என்னன்னா, யூஆர் வெரி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. உங்களை வந்து உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இல்லை அப்படின்னு ஒன்றுத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் ஈஸியாக எதையும் அப்படி விட்டுட்டு போக முடியல. அண்ட் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட், உங்கள் மனசுக்குள்ளே நிறைய சண்டைகள் நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உறவு சரியா தவறா, இந்த உறவை நான் நம்பினேனே, இந்த உறவு என்ன இப்படி பண்ணிருச்சு, இனிமே வரக்கூடிய உறவுகள், முக்கியமாக உறவுகள் சரியா இருப்பாங்களா இல்லையா, இவங்கெல்லாம் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ, இவங்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு நான் அடிபணியக்கூடாதோ. அண்ட் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் இன்னை வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணதே இல்லைங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களை பற்றி யார் என்ன தெரிஞ்சுக்கணும், இது எதுவுமே நீங்கள் வந்து வெளிப்படுத்தினதே கிடையாது. அண்ட் உங்களுக்கு தேவையான சப்போர்ட், இது எனக்கு வேணும் வேண்டாம், இது எதையுமே நீங்கள் வந்து வாயை திறந்து கேட்டதே கிடையாது. அப்புறம் எப்படி உங்களால் ஸ்டேபிளான ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஹேண்டில் பண்ண முடியும்? அதே மாதிரி மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கீங்க.
இன்னைக்கு உங்களை ஜட்ஜ் பண்ண போறவங்க நாளைக்கு அந்த இடத்துல இல்லாம கூட போகலாம். பட் அந்த நேரத்துல இந்த ஒரு போரான வாழ்க்கை உங்களுக்கு பழகிருச்சுன்னா உங்களால நீங்க சரி எனக்கு இப்ப சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா சிரிச்சு வாய் விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இதை சொல்லுங்க. மத்த விஷயத்த நம்ம மெதுவா பேசலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமான்றதை விட யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், நான் நல்லா சிரிக்க போறேன். சொல்லுங்க, எப்ப சிரிச்சிங்க? யூ நீட் டு பி ஹர்டுங்க. மற்றவங்களுக்கு நீங்க பேசுறதோ நீங்க செய்யற விஷயங்களோ தெரியணும், புரியணும், கேட்கணும். இல்லைன்னா யாருமே உங்களை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அண்ட் ஏன் மற்றவங்க நம்மளை திரும்பி பார்க்கணும்னா அது ஒரு ஐடென்டிட்டிக்காக இல்லை, நீங்க அங்க இருக்கீங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணாதான் அவங்க உங்களுக்கான வேல்யூவை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே சோகமா இப்ப தனிமையில இருக்கீங்க பாருங்க, இல்ல இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் எப்படியே இருக்கேன், இது உங்களுக்கு உதவாது. இது எப்படி உங்களுக்கு உதவும்? அப்போ உங்களுக்கு எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்கன்னா, நீங்க நினைக்கிற அந்த மத்தவங்களே உங்களை ஜட்ஜ் பண்ற மத்தவங்களே என்ன நினைப்பாங்க, இல்லைங்க அவங்க ரொம்ப சைலண்ட் டைப், அவங்கள யாரும் போய் டிஸ்டர்ப் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனா இருக்கலாம், நல்லா சிரிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கலாம். பட் உங்களுக்கு சரியான மனிதர்கள் அமையாதனால உங்களால அதை பண்ண முடியல. அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அது யார் வழியா வருதுன்னு தெரியல. பட் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனநிலை, ஒரு சண்டையோ சம்திங் இஸ் தேர். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இந்த இஷ்யூஸ், இந்த இழப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க ஹெல்த்ல காட்டுதோ? ஏன்னா நீங்க இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஆனா வாழ்க்கையில பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இருக்கு, பூர்த்தி அடைஞ்சிருக்கு. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு மனநிலை, எதுவுமே எனக்கு பத்தலை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை, அந்த நிலையில தான் நீங்க இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா? யூ நீட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கணும். அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும், எனக்கு உதவி வேணும், எனக்கு ரொம்ப இன்ஸ்டேபிளா ஃபீல் பண்றேன், எல்லாமே ரொம்ப டெம்பரரியா இருக்கு, எதுவுமே எனக்கு நிரந்தரமா இல்லை, எனக்கு வந்து அந்த பயம் இருக்கு, இதுவுமே நிரந்தரமா இல்லாத போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, நிறைய டஃப்பான டைம்ஸ் பார்த்துட்டேன், நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வானத்தை பார்த்து கேளுங்க. உங்க கார்ட்ஸ்லயே பாருங்க, அப்படியே வானத்தை பார்த்து எனக்கு உதவி செய் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க ஏன் தப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட இப்போ பழகிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க உங்க கூடயே இருக்காங்க, அவங்க உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கலாம், நோ டவுட். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கலனாலும் கண்டிப்பா மிக விரைவில் நீங்க தேடுற பதில் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கே ஒரு பிரேக் தேவை. யூ ஜஸ்ட் டயர்ட், ப்ராப்ளி நல்லா தூங்கணுமோ நல்லா சாப்பிடணுமோ தெரியல. பட் உங்க கார்ட்ஸ்ல ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. நீங்க எல்லா கார்ட்ஸையும் பார்த்தாலே தெரியும், ஒரு ஹாப்பினஸே இருக்காது, அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஆர் ஃபீலிங் ரிஜெக்டடா. ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தங்க கிட்ட போகும்போது அவங்க வந்து நீ வேண்டான்னு சொல்றாங்களா, இல்ல நீங்க தேர்ந்தெடுக்கிற வேலை உங்களை வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட்டிங்கா இல்லையா, ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் வாழ்க்கையில இருக்கு. ஜஸ்ட் வித்ட்ராயிங் ஸ்லோவா. நீங்க வந்து உங்களோட ஒரு சின்ன ஷெல்குள்ள போய் ஒரு தனிமையை தேடி போறீங்க. கம்யூனிகேட் பண்ணுங்க. இட்ஸ் டைம் தட் யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங். எல்லாருமே இந்த ஃபேஸ்ல இருப்போம் லைஃப்ல, ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே இந்த ஃபேஸ்ல இருப்போம். பட் நம்ம கண்டினியூஸா அந்த ஃபேஸ்ல இல்லாம இதுவுமே ரொம்ப டெம்பரரியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க ஏஞ்சல் கார்ட்ஸை பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. பட் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. அண்ட் இவங்க நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா கமல் ஹெல்ப் யூ அப்படின்னு உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பர்சன் கிட்ட இருந்தோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ கிடைக்க போகுது. அந்த ஒரு ஹெல்ப் வந்து இவ்வளோ நாள் நீங்க வந்து இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கோ ரிலீஜியஸா பண்ண எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பதிலா அமையும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மிக விரைவில் ஒரு சொல்யூஷன் அடையும். உங்க கேள்விகளுக்கான பெஸ்ட் ஆன்சர்ஸை நீங்க ஃபீல் பண்ண போறதில்ல, ஃபேஸ் பண்ண போறீங்க. எல்லாமே எவிடென்ட்டா உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஒரு சில விஷயங்கள் இப்படிதான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்க உங்களை தான் பார்க்கணும். மற்றவர்கள் கண்ணிலையும் நீங்களா தான் தெரியணுமே ஒழிய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சிருவீங்க. ஸோ ஸ்டார்ட் அக்செப்டிங் ஹூ யூ ஆர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். பட் அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏஞ்சல் ஆஃப் அபண்டன்ஸ் வந்திருக்காங்க. ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயமாக அமையும்.
பட் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஐ எம் எனஃப், நான் போதும், என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், தனிமையில் இருக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் நான் ரொம்ப ஹாப்பியாக கண்டென்டடாக வாழ போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன், மற்றவங்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு என்ன, மற்றவங்கன்னு பண்ணி நான் என்னை தொலைக்க விரும்பல. இது எனக்கு ஒரு அலர்ட் கால், இது எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கால், இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போது உங்களுக்கு. என்னடா இது, நம்ம இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோம்னு நினைக்கிறோம், பார்த்தா எல்லாருமே நம்மக்கிட்ட இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ உங்கள் வீக்னஸையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் வீக்னஸாக இருந்தாலும் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே என்னங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆயிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நெருங்கினவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வீக்னஸ் என்னன்றது அவங்களுக்கும் புரியும் போது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும், ஈஸியராக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்களுடைய வீக்னஸ் என்ன? எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. உங்களோடது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. இதில் எது எது உங்களோட ரெசனேட் ஆகுதோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அங்கங்கே அதை டைப் பண்ணும்போது திருப்பி டிலீட் பண்ணி திருப்பி டைப் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களுடைய வீக்னஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டே இருந்திருக்காங்க, நிறைய ஏமாற்றம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். ஸோ இப்போ யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட பழகவே கூடாது, எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ ஒன்றா உங்ககிட்டயே அவங்க காசிப் பண்ணுறாங்க, உங்களையே ஏமாத்துறாங்க, அதே பின்னாடி போய் உங்களுக்கும் செய்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். ஆல்சோ ஒரு லேடி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கூட உங்களுக்கு தெரியுது. இது கரெக்ட்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு பர்சனாலிட்டியும் இல்லை மற்றவங்க உங்களை ஏமாத்தினதும், இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நீங்களே வெளியில் நான் நல்லா வாழணும், நான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும், லைஃப் இஸ் மச் பெட்டர், இந்த மாதிரி எது நினச்சாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்களே உருவாக்கிட்டீங்க. நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள். அண்ட் நிறைய சீக்ரெட்ஸை நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போது அது உங்களுக்கே அகேன்ஸ்டாக வருதோ அப்படின்ற ஒரு பயமும் உங்கள் மனசில் இருக்குது. நான் நம்பினவங்கெல்லாம் சரியா தவறா அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் ஏன் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நின்று பண்ணனால உங்களுக்கு லைஃப்பில் என்ன கிடச்சதுன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் கார்ட்ஸ்லேயே வந்திருக்கு, நீங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க, இனிமையாவது வாங்க பழகிக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கார்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க, பட் உங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபையே பண்ணலையே. அப்போது அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே போவாங்களா? அந்த மாதிரி மனிதர்களை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. நான் ஏதோ ஒரு கார்டு மட்டும் எடுக்கணும்னு பார்த்தா 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சக்ஸஸ், பயங்கரமான சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நிறைய ஏமாற்றங்கள், அதுவும் நம்பிக்கை துரோகம் லைஃப்பில் நிறையா பார்த்துட்டீங்க. இப்போ உங்களால் ஓப்பன் மைண்டடாக இருக்க முடியல. என்ன பண்ணலாம், இவங்களாம் நம்மளை ஏமாத்துறாங்க, யாருமே நம்மக்கிட்ட ட்ரூத்ஃபுல்லாக இல்லை, எல்லோரும் நம்மளை பிட்ரே பண்ணிட்டாங்க, தெரிஞ்சே எங்கிட்ட ஒரு வேளை திருட்டு கூட நடந்திருக்கலாம், உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய பெனிஃபிட்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நீங்கள் நம்பினவங்க எல்லாம் தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் லைஃப்பில் கரெக்டான மனிதர்களை நீங்கள் சூஸே பண்ணலையோ இப்போ வரைக்கும். அண்ட் அவங்க உங்ககிட்ட பொய் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே உங்ககிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது பத்தாது, எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத உங்கள் காட்சியில் நான் பார்க்குறேன்.
பட் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இது உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க இதை கவனிச்சிருக்கீங்கல்ல? அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எல்லாமே மாறும். ஸோ இப்போ ஒரு பர்சன், ஒரு லேடி வந்து அவங்க ரொம்ப அம்பிஷியஸான ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க உங்க குடும்பத்துல இருக்கலாம், அவங்க வெளியில பக்கத்து வீட்டுல இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல, இல்ல பழைய ஒரு நண்பர், அப்படி எப்படியோங்க. பட் இந்த லேடி வந்து உங்களுக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும் இவங்க எவ்வளவு இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வாயை திறந்து நீ எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குற அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களுடைய பவர் என்ன, ஹூ ஆர் யூ, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, நீங்க எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு பர்சன், நீங்க எவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸான பர்சன். இன்ஃபேக்ட் உங்களுக்கே நல்ல சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கு, எல்லாரோடையும் நல்லா பேசி பழகக்கூடிய நல்ல ஒரு தனித்திறன் உங்களுக்கு இருக்கு. எல்லாருமே உங்களை வந்து வாவ் சூப்பர் இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி சோகமா இருக்கிறதும், யாரையும் நம்பாத ஒரு மனநிலையில இருக்கிறனாலையோ எல்லாரும் உங்ககிட்ட பேசி பழகிறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ அவங்க வந்து பேச மாட்டாங்க, அவங்க நல்லா பழக மாட்டாங்க, அவங்க ரொம்ப மூடியா இருப்பாங்க. இது நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போகுது? இந்த வீக்னஸ் வந்து மற்றவர்கள் வந்து நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம, நம்மளையே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய, தவறா பார்த்துக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடும். ஓகே, ஆக்சுவலி யூஆர் வெரி ஸ்மார்ட் அட் ஹார்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ரொமான்டிக்கான பர்சன்னு கூட சொல்லலாம். பட் அதை ரெசிப்ரோகேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆட்கள் அமையல, அதை வெளிப்படுத்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அமையல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க ரொம்ப ஜெல்லஸாகவும் ஃபீல் பண்றீங்க. தப்பு இல்லைல்ல, நமக்கும் அப்படி அமைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ல. ஏன்னா நான் இந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். என்னன்னா யூஆர் ஜஸ்ட் நாட் மெச்சூர்ட் எனஃப். அது கூட உங்க வீக்னஸ் தான். யூஆர் நாட் மெச்சூர்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட், சரி இது இப்போ நடக்குது, இதை நான் எப்படி டீல் பண்ணால் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி யூ ஆர் வெரி நைஸ் அட் ஹார்ட். உங்கள் சோல் ரொம்ப அழகான ஒரு சோல் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கே இந்த மிஸ்ட்ரி, இந்த ரகசியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றவர்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக கேட்டுப்பீங்க. அதை நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ரகசியங்களை மற்றவர்கள் வெளியில் போய் சொல்லக்கூடும். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தெம். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது ஒழுங்காக பிஹேவ் பண்ணலன்னா, நீ என்கிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து மனசை திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. யூ ஹவ் கன்ஃப்ரண்ட். அதை பயப்படாதீங்க, அந்த கன்ஃபரன்டேஷனுக்கு பயப்படாதீங்க. சொல்லலாமா வேணாமா, சொன்னால் என்ன ஆகும் அப்படி யோசிக்காதீங்க. ஓகே, அப்படி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா லைஃப் வில் பி மச் பெட்டர். அண்ட் ஆல்வேஸ் ஹோப். இப்போ நம்ம லைஃப் இப்படி இருக்கிறனால ஃப்யூச்சர்லேயும் இப்படி இருக்குமா? கிடையாது, அது கிடையாது. ரொம்ப பேசிவாக உங்களுடைய கோபத்தையும் அக்ரெஷனையும் இப்போ காட்ட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கோபம் குறையுது, இல்லை ஜாஸ்தியாகுது, ஏதோ ஒன்று கோபத்தை சார்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தூக்கி போட்டுருங்க. நிறைய சன் எனர்ஜியை பயன்படுத்துங்க. இன்னுமே உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் ஏஞ்சல் மெசேஜஸ்ல 2 விதமான மெசேஜஸ்ல நான் பார்க்குறேன். விக்ட்ரி, உங்க கார்டை பாருங்க, விக்ட்ரி. ஸோ நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து இனிமேல் நடக்க போகுது. அது நடக்கணும்னா நீங்க எவ்வளோ ஓப்பனா இருந்தா, எவ்வளோ ஹாப்பியா இருந்தா, எவ்வளோ விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ உங்கள் அந்த ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்கிறதுக்கு பதிலாக, நான் என்னுடைய வளர்ச்சி வழியா நான் யாருன்னு நான் காட்ட போறேன் அப்படின்றத ரொம்ப அழகாவே நீங்க வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி பொய்யான நம்பிக்கையை உங்ககிட்ட திணிக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க. உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸை கொஞ்சம் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பிளாக்டா இருக்கு, அதுல மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. மற்றபடி ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அண்ட் ஆல்சோ பாருங்களேன், யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு வந்து தவறு செய்யணும்னு நினைக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி ரிலாக்ஸ்ட். நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லா நெகட்டிவான விஷயங்களும் இட்ஸ் கோயிங் டு கம் டு அன் எண்ட் கார்டு போட்டு சுபம் அப்படின்னு முடிக்க போறோம். இன்னுமே வரக்கூடிய லைஃப் ரொம்ப பாசிட்டிவா, ஆப்டிமிஸ்டிக்கா, ரொம்ப டேரிங்கா இருக்க போகுது. ஸ்டாப் ஃபீலிங் வீக். நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
எல்லாமே சூப்பராக நடக்க போகுது அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட எவ்வளோ ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் தான் உங்கள் வீக்னஸ்னால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா பார்க்குறவர்களும் ஓகே இது நமக்கும் வீக்னஸாக இருக்குது, நம்ம இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவங்களும் யோசிச்சு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இது அவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 6 Sense யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.